வணக்கம். ஈஷா ஜக்கி வாசுதேவோட சேஃப் சாயில்ல நாங்க கலந்துக்கிட்டோம். அப்ப எங்களெல்லாம் சென்னையிலேருந்து வர சொன்னாங்க. சென்னையிலேருந்து எங்களெல்லாம் பஸ்ஸிலே கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் ஒரு மண்டபத்தில தங்க வச்சாங்க. அங்க தங்க வச்சுட்டு, அங்க நாங்க குளிச்சுட்டு, மறுநாள் காலையில ரெடி ஆயிட்டு, ஜக்கி வாசுதேவ் வர்றதுக்கு வரவேற்பு பண்றதுக்காக எங்களெல்லாம் வெயிட் பண்ண சொன்னாங்க. முளைப்பாரி இதெல்லாம் அவங்களே குடுத்தாங்க. அவங்களே பண்ணிட்டு வந்தாங்க. நெறைய பேர் அவங்கவங்க பண்ணிட்டு வந்தோம். அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து எங்களெல்லாம் காத்துட்டே இருக்க வச்சாங்க. எங்களுக்கு சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் குடுத்தாங்க காலையில. மத்தியானம் லஞ்ச் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க ரோட்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரோட்ல 2 பக்கமும் நின்னுட்டே இருந்தோம். வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அவரோட பைக் வந்து கிராஸ் ஆறதுக்காக. அவரு இப்போ இங்க வந்துட்டாரு, இங்க வந்துட்டாரு, அங்க வந்துட்டாரு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டே இருந்துச்சே தவிர வரவே இல்ல அவரு. அதுக்கப்புறம் காலையிலேருந்து காத்துட்டு மத்தியானம் லஞ்ச் கூட 7 மணிக்கு தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவர் பைக்ல வர்றதுக்கு ஒரு 1 மினிட் எங்கள கிராஸ் பண்ணி போவாரு. அதுக்கு நாங்க கை காட்டினோம். அவ்வளோதான். அந்த கை காட்டிட்டு ஆட்டிக்கிட்டே இருந்ததுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஈஷா கோயம்புத்தூர்ல பெரிய கேதரிங் நடந்துச்சு. அதுல நாங்க எல்லாருமே கலந்துக்கிட்டோம். நாங்க சாப்பிட்டுட்டு நாங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். சில பேர் இருந்தாங்க, தங்கினாங்க. சில பேர் கிளம்பிட்டோம். பெய்டு ஆக்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனா வாலண்டியரா நாங்கெல்லாம் வந்து பண்ணினோம். இதே மாதிரி தான் விஜய்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் எத்தனையோ தடவை வந்து ஃப்ளைட்ல வந்திருக்கிறாரு. இப்போலாம் அவரை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் வர்றதே இல்ல. எவ்வளோ தெரிஞ்சாலுமே அவ்வளோ பேர் வந்ததே கிடையாது. ஆனா இப்போ திருச்செந்தூர்ல மிட் நைட்ல வந்திருக்காரு. 3 மணிக்கு வந்து இறங்கியிருக்காரு. நைட்டு 12க்கு வராரு. இந்த சமயத்துல இவ்ளோ பேர் வந்து கூடியிருக்கிறாங்கன்னா, இந்த ஈஷால எப்படி பண்ணாங்க? அந்த மாதிரி பெய்டா, அதாவது வாலண்டியரா நீ விஜய பார்க்கறதுக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க நிக்க வச்சு அவங்கள கையாட்ட வைக்கிறது. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள்லாம் விஜய் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும் விஜய் வரப்போறாருன்னு? அப்ப யதார்த்தமா இருக்காங்கன்னா அவங்களும் தே ஆர் நாட் பெய்ட் ஆக்டர்ஸ், பட் தே ஹவ் பீன் ப்ரொமோட்டட், தே ஹவ் பீன் டோல்ட். அவங்களெல்லாம் இந்த மாதிரி கொண்டு வராங்க. இந்த லட்சணத்துல தான் நம்மளோட அரசியல், நம்மளோட ஆன்மீகம் எல்லாமே இருக்கு. இதுல இருந்து வெளியே வரணும் மக்கள். நம்ம எப்போ வரப்போறோம்னு தெரியல. எல்லாமே இலுமினாட்டி, எல்லாமே சதிகார கும்பல், எல்லாமே இந்த ஜூயிஷ் அஜெண்டா, எல்லாமே இந்த ஆர்எஸ்எஸ், இந்த ஆரியர்கள் இவங்களோட அஜெண்டா தான். நம்ம மாறணும். மாறுவோம். சீக்கிரமே மாறுவோன்ற நம்பிக்கை இருக்கு. வணக்கம்.